வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் மோசேவை பற்றி பேசுவேன் என்று கடந்த நாட்களிலே சொன்னேன். உங்களுக்கும் உலக ஜனத்திற்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நீங்களும் நானும் தேவனால் பிரிக்கப்பட்டு, தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொன்னேன். நம்ம வாழ்க்கையில் அந்த அனுபவத்துக்கு வரணும்னா மோசேவோட வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் மாடலாக பார்க்கணும். மோசேவை நீங்கள் பார்க்கும்போது அவர் ரொம்ப பயங்கரமான காரியங்களை பூமியிலே செய்கிறவராக இருந்தார். வாசிங்க 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த செட்டியாரு, மோலியாரு, கன்னடக்காரன், தெலுங்காரன் எவனிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கர. கையை ஒரு வாட்டி தட்டி சொல்லுங்க. என் குடும்பத்தோட இருந்து, என் கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சவால் விடுறாரு பாருங்க. அந்த பார்வோனுடைய அந்த பெரிய ராஜ்யத்திற்கு முன்பாக சவால் விட்டவர் யார் தெரியுமா? ஒரு ஏழை குடியில பிறந்தவர். மோசேவோட தாயின் தகப்பனை யார் தெரியுங்களா? ஒரு ஏழை. ஏழை என்பதை விட அந்த தேசத்தில் பேசுவதற்கு கூட சுதந்திரம் இல்லாமல் இருந்த அடிமைத்தனத்தில் பிறந்த ஒரு மகன் இந்த மோசே. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு உங்களுடைய படிப்போ, உங்கள் அறிவோ, உங்களுடைய குடும்பத்தின் பின்னணியோ எதுவுமே ஆண்டவருக்கு தேவையில்லை. எப்போதுமே நான் சொல்லுவேன், ஆண்டவர் தகுதி உள்ளவர்களை அழைத்து தன் ராஜ்யத்திற்கு பயன்படுத்துவதில்லை, தகுதி இல்லாதவர்களை அழைத்து அவர்களை தகுதிப்படுத்தி பயன்படுத்துகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். ஞானியை அழைப்பதில்லை, என்ன மாதிரி பைத்தியங்களை அழைக்கிறார். சினிமாக்கு பைத்தியம், சிகரெட்டுக்கு பைத்தியம், பீருக்கு பைத்தியம், ஃப்ரெண்டுக்கு பைத்தியம், கிரிக்கெட்டுக்கு பைத்தியம். நான் பாருங்க ஒரு காலத்தில் பைத்தியம். ஆமென். இங்க கூட நிறைய பைத்தியம் இருக்குது. அஜித்துக்கு இப்பயும் பைத்தியம் இருக்குது, விஜய்க்கு பைத்தியம் இருக்குது, மாநாட்டுக்கு போது மதுரைக்கு ஒன்று விசுவாசி. நம்ம விசுவாசி இல்லை, ஒரு இடத்துல சொல்றேன். பைத்தியங்களை அழைச்சி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ராஜ்யத்திற்கு பயன்படுத்துகிறார். பலவீனமான ஆளு, சுகர் 480, நீ தான் ஊழியத்துக்கு வேணும்ன்றாரு. பிபி 230, நீ தான்ப்பா எனக்கு ஓணும்ன்றாரு. ஆமென். உலகத்துல ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கேட்கறான். மிலிட்டரிக்கு போனா நல்லாகுதா, இது நல்லாகுதா, டாக்டர் கிட்ட சர்டிபிகேட். இவர் சொல்றாரு அன்ஃபிட் ஆனத, அவுட் ஆஃப் ஆனத சொல்லுங்களேன். ஆமென். அவர் சொல்றாரு, ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே? நீ அவுட்டா பாடுற, உன் பொண்டாட்டியும் அவுட்டா பாடுறன்னு எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. நீ அவுட்டா பாடுற ஆன ஒன்னதான் உன்னை அழைச்சேன். எனக்கு தெரியும் அவுட்டா பாடுறவனை அழைச்சி அவன் மூலம் சந்ததி. அதனால உங்க திறமை அறிவை வச்சு கர்த்தருக்கு எதுவும் செய்ய முடியும்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே நான் பிறந்தது அற்பமான ஜாதி, நான் பிறந்தது அற்பமான ஊரு, இதெல்லாம் சொல்லக்கூடாது அவர்கிட்ட. என்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை இந்த தேசத்தில் செய்வதற்கு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருக்குள்ள நீங்கள் யார் என்பதை அறிவதுதான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவருக்குள்ள நீங்க யாரு முதல்ல. தெலுபூச்சி, நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை, அதெல்லாம் தூக்கி போட்டணும். அதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட வந்த ஆரம்ப காலங்களில். இப்ப ராஜாவோட பிள்ளை, இப்ப அவருடைய ஸ்தானாதிபதி. அவர் உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு மேலே உட்கார்ந்து இருக்கிறார். என் பிள்ளை எப்படி அதிகாரம் பண்ண போகுதுன்னு நான் சொல்லுவேன், அவருக்குள்ளே நீங்கள் யார் என்பதை அறிகிற அறிவுதான் உங்களுடைய ஜெயத்தை, வெற்றியை, உங்க ஆசீர்வாதத்தை, உங்க நன்மையை தீர்மானிக்கிறது. அதே போல உங்கள் தேவன் யான் என்கிற வெளிப்பாடு தான் உங்களை ஆவியில வளர செய்யும். ஆமீன். போன வாரம் நிறைய சொன்ன பாருங்க. அவர்களை கொண்டு செஞ்சதை வெளியரங்கமா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சாதாரண ஜனங்கள், இவங்க எப்படி அக்கினியில போட்டா எரியல, சாதாரணமான ஒரு ஆளு எப்படி சிங்க கெபில போட்டா முழுகல, இவன் எப்படி கோலியாத்தை வீழ்த்தனா, இவன் எப்படி கிதியோன் ஒரே ஆளு 300 பேரை வச்சு ஜெயிச்சான். இதெல்லாம் அவர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டதனால. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பேச போறான்? மோசே ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து ரொம்ப ஒரு பரிதபிக்கக்கூடிய நிலைமையில இருந்து எப்படி இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்தாரு. அதை நம்முடைய வாழ்க்கையில் நீங்க பிராக்டிஸ்ல கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நீங்க மோசே மாதிரி மாறிடுவீங்க. நல்லா கவனிங்க சிஸ்டர். உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு மோசேவா மாறணும் பிரதர். சிஸ்டர், உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு மோசே. உங்க பிள்ளைகளை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் எப்படி அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ இஸ்ரவேல் ஜனங்களை, இன்னைக்கு பிசாசு உங்க பிள்ளைகளை ஏதோ ஒரு வகையில் அடிமை பண்ணியிருக்கிறான். நீங்க மறுக்கவே கூடாது, ஏத்துக்கணும். உங்க கை மீறி போயிட்டாங்க பிள்ளைங்களாம், உங்க கை மீறி போயிட்டாங்க.
சூப்பராக இந்த பக்கம் அமுக்குனீங்கன்னா பாடம் வந்துடுது பாருங்க, இந்த பக்கம் அமுனீங்கன்னா வாட்ஸ்அப் வருது பாருங்க. டக்கு நீங்கள் வரும்போது பாடத்தை அமுக்கிறா, ஸ்க்ரீனில் பாடம் தருது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி போகும்போது லைட்டாக நம்ம அப்பா பாப்பாரு பாருங்க, என்ன பார்க்குறான்னு டக்குன்னு பாடம். அவன் உங்களை விட உஷாரு. நான் சொல்றது இல்லை. ஒரு சின்ன பொண்ணு எங்கள் சர்ச்சில் ஒரு கொயரில் போட்டுக்கிறேன். இப்போ 9th 10th படிக்குதா, 10th போட்டுருக்கிறேன். ஒரு பொண்ணு என்னை கூப்பிட்டு சேர்த்து, ஐயா அவள் இன்ஸ்டாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை பார்த்தீங்களான்னு. இன்ஸ்டானா என்னமான்னு கேட்டேன். எனக்கு இன்ஸ்டன்ட் காப்பி தான் தெரியும், புரு இருக்குது இல்லை. ப்ராமிஸாக சொல்கிறேன், இன்ஸ்டானா எனக்கு என்னன்னு தெரியாது. நீங்கள் நம்புவீங்களா? இன்ஸ்டால அவளை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் சொன்னேன், அவளை ஃபாலோ பண்ணுறவங்கள ஃபாலோ பண்ணுற வேலை எனக்கு என்னது? நான் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். ஆமீனா? சொல்லுங்களேன். என்ன ரகசியம் கேட்டா அது சொல்லுது, 13,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த ஊரில்? சேத்து பக்கத்தில். பஸ்ஸு காலையில் ஒன்று போச்சுன்னா மாவனை சாயங்காலம் தான் நடந்தே கூட்டுரோடுக்கு வரணும். கக்குசு இல்லை வீட்டில். ஆமாம் சார். ஆனால் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறான்? ஐயோ, அது இன்ஸ்டாலில் போட்டு அவன் நினச்சிவன் பொழுகுது இங்கிலாந்து எலிசபெத் ராணியோட பொண்ணு. ஆனால் வீட்டுக்கு அவன் வந்தானா ஒன்றுக்கு போகிறதுக்கு வெளில தான் போனோம். இல்லை வேற வழி இல்லை சார். அதில் ஒரு பியூட்டி சொல்லிச்சு பாருங்க என்னன்னு. அந்த 13,000 பேரில் 8,000 பேர் ஆம்பளை பசங்க. பாவம், அவங்க அப்பாவுக்கும் படிக்க தெரியாது, அம்மாவுக்கும் படிக்க தெரியாது. போனை வச்சு என்ன என் புள்ள படிக்குதுன்றாங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆமீனா? இல்லையாவா? அந்த பொண்ணு போய் கோயரில். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆளை போட்டால் தான் சீர்படும். ஆமீன் சொல்லுங்களேன். நான் எப்பயுமே சொல்லுவேன் பாருங்க, இயேசுநாதர் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பலவீனம், நீங்கள் விழுந்து போனது, உங்களுடைய அந்த 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 வீக்னஸ், ஏதோ ஒன்றுத்தில் அடிமைப்பட்டிருக்கீங்களே, அது பட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவரை பாடுறதை துதிக்கிறத மாத்திரம் நிறுத்தாமல் இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் மேலே இருக்கிற நுகத்தடிகளை எல்லாம் மறுத்து விடுதலையாக்கி கொண்டு வருவார். ஆமேன் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு பாருங்க, சத்துரு நம்ம வீட்டுக்குள்ள கீழ்ப்படியாம ஆவியை வச்சிருக்கிறான், புருஷை எதிர்த்து பேசுற ஆவியை வச்சிருக்கிறான், பொண்டாட்டி நம்மளை பார்த்து அடிக்கிறதுக்கு மத்த தூக்குது. இவ்வளவு பயங்கர சூழ்நிலைகள் வீட்டில் இருக்குது. இந்த ஆவிகள் இடத்திலிருந்து நம்ம பிள்ளைங்களை விடுதலை ஆக்குவதற்கு நீங்க ஒரு மோசேவா மாறணும். உங்க பிள்ளைக்கு பேசும்போது காலைல வாழைப்பழம் மாதிரி பேசுறான், இனிமே குடிக்க மாட்டோமா, இனிமே அதை செய்யும். ஆனா சாயங்காலம் 6 மணி கையில் அவனுக்கு என்ன பண்ணுது? அவன் நல்லவன் தான், அவனுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்குது இல்ல. உங்க பிள்ளை ரொம்ப நல்லவதான், அம்மா நான் இனிமே செய்ய மாட்டேன்னுது. ஆனா பின்னாடி ஒரு ஆவி. இந்த ஆவிகளை விடுதலை ஆக்கி அந்த எகிப்தின் ராஜாவின் இடத்திலிருந்து கொண்டு வருவதற்கு நீங்க ஒரு மோசேவா உங்க குடும்பத்துக்கு மாறணுங்க. நீங்க மோசேவா மாறணுங்க. பாருங்க, அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் எகிப்தின் சாம்ராஜ்யம். இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா வல்லரசு. எகிப்து எவ்வளவு வரி போடுறானோ அந்த வரியை நாடுகள் கட்டின. 50% வரி போட்டான் தெரியுமா நம்மளுக்கு? அது யாராலையும் எடுக்க முடியாது. அப்படி பெரிய சாம்ராஜ்யம் மண்டியிட வைத்து அந்த பார்வோனின் ராஜாவை தலை குப்புற விழ வைத்து அவனை அழ வச்சு அங்கிருந்த 10 விதமான பேய்களோட வல்லமைகளை ஆட்டி படைச்ச ஒரு மனுஷன் மோசே. நாமே சொல்லுங்க, யார் இந்த மோசே? ஏழை மோசே. யார் இந்த மோசே? அடிமைத்தனத்தில் பிறந்த மோசே. யார் இந்த மோசே? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. யார் இந்த மோசே? அவரை கொண்டு பயங்கரமான காரியங்களை கையை தட்டி சொல்லு, நான் யாராயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என்னை அழைத்தவர் என்னை தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7ஆம் அதிகாரம், என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனம். எப்படி இந்த மோசே இவ்வளவு வல்லமை உள்ளவராய் மாறினார்? இன்னைக்கு சொல்ல போறது உங்க வாழ்க்கை நிச்சயமா மறுரூபப்படுத்தும். வாசிங்க 7:89. மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனோட பேசும்படி உள்ளே பிரவேசிக்கிற போது தன்னோட பேசுகிறவருடைய சத்தம் சாட்சி பெட்டியின் மேல் உள்ள உண்டாக கேட்பார். அல்லேலூயா. நல்லா கவனி சிஸ்டர். மோசே என்கிற ஒரு மனிதனோட கர்த்தர் பேசுவார். சரீரத்தை காண்பித்தல்ல, உருவத்தை காண்பித்தல்ல. அந்த கேருபீன்கள் செஞ்சு வச்சிருப்பாங்க, ஒரு 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 பொம்மை மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படி கேருபீனுடைய சட்டையை பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய சர்ச்சில்.
அதன் நடுவில் இருந்து கர்த்தர் பேசுவார். நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை கொண்டு அவன் குடும்பத்தை மற்ற ஜனங்களை விட வித்தியாசப்படுத்த, மற்ற ஜனங்களை விட இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதை காண்பிப்பதற்கு முதலாவது அனுபவம் என்ன வேணும் தெரியுமா? நீங்கள் கர்த்தரோட பேசுவது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களோட பேசுகிற அனுபவத்துக்கு வரணும். ஆமென் சொல்லுங்களேன். இனிமே உங்க ஜெபம் ஒன் வே பிரேயர், ஒரே வழியான பிரேயராய் அல்ல, இருவழி பிரேயரா மாறணும். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு கேட்கிற செய்தியை உங்களை அனுபவத்திலே கொண்டு வந்து நீங்கள் தேவ சத்தம் கேட்கிற மனிதர்களாய் தேவன் பேசுகிற சத்தத்தை, ஆமென். ஒன் வே பிரேயரை இன்னையோட நம்ம சபை ஸ்டாப் பண்ண போது 45 நிமிஷம் ஜெபிக்கிற பழக்கம்னா அதை அரை மணி நேரமா சுருக்கிக்கங்க. நான் சொல்லி தரேன். 15 நிமிஷம் மீதி இருக்குல்ல, அந்த 15 நிமிஷம் தேவன் பேசுவதற்கு இடம் கொடுக்கணும். தேவன் பேசுவதற்கு இன்னைக்கு எப்படி பாஸ்டர் அதை தான் சொல்லி தர போறேன். காதார கேட்கணும், இந்த சத்தியத்திற்கு நீங்க செவி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளோ பெரிய தேவன், வானம் அவருடைய, பூமி அவருடைய, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் மோசே தன்னோட வந்து பேசுவான் என்று தன்னை சுருக்கி கொண்டு அந்த கேருபின் மத்தியில் காலையில் காத்து உட்காந்து கிடக்கிறாருங்க. இந்த சீனை கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த மோசை எப்படா வருவான்? இவங்கிட்ட கொஞ்சம் பேசணும், இவங்கிட்ட சில காரியத்தை சொல்லி கொடுக்கணும், இவனுக்கு இப்படி அறிவை பூட்டணும். ஏன்னா ஏழை குடும்பத்தில் பிறந்தான், ஏழனேன்னு சிந்தனையில் இருக்கிறான், என்னால் முடியாது, பலவீனம், திக்கு வாயின்றான், இவங்கிட்ட தினம் தினம் பேசணும்னு அவ்வளவு பெரிய தெய்வம் தன்னை சுருக்கி கொண்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உன்னோட பேசும்படி அவ்வளவு பெரிய தெய்வம் இந்த ஆலயத்திற்குள்ள இறங்கி வந்து தன்னை சுருக்கி கொண்டு பேச, ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. எப்போ வருவான், எப்போ வருவான்? எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, சோபி பண்ணுது, ஸ்வேதா பண்ணுது, பண்ணிட்டு ஐயா இந்த மாதிரி வந்து ஐயா இன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பாட்டுக்கு தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஐயா வந்துருங்க ஐயா அப்படின்னு. எதிர் சைட்லேருந்து என்ன ஃபோன் ரிப்பேரா, சிக்னல் பால்ட்டா? நான் எதிர் சைட்லேருந்து பதில் கொடுக்கலனா இதுங்க என் ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஐயா ஃபோன் இந்த மாதிரி ரிப்பேருன்ட்டு எங்கே வரும் ஃபோனுக்கு? பாஸ்டமாகவும் எடுக்கலாம், விஜய்க்கு வந்துடும். ஏன்னா குழம்பு சூடாக எத்தனை கொடுக்கணுமே. ஏங்க எதிர் சைட்லேருந்து ஒரு பாஸ்டே பேசலைன்னா, இல்லை நீங்கள் பண்ண யாரோ ஒருத்தர் பேசலைன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, அவங்க சத்தம் நமக்கு கேட்கலையேன்னு. இன்னைக்கு எத்தனை ஆண்டுகளாக தேவ சத்தம் கேட்காமலே நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தேவன் பேசுகிறத உங்களால் கேட்க முடியுதா? கட்டாயம் எல்லாருக்குள்ளும் தேவன் இருந்து பேச விரும்புகிறார். நீங்க ஆமெனே சொல்ல போறீங்க. பாஸ்டர் அது மோசே பாஸ்டர், அது ஆசரிப்பு கூடாரம் பாஸ்டர், இப்போது அதெல்லாம் இருக்கா? அப்படிலாம் பேச முடியுமா? கட்டாயம் பேச முடியும். இன்னைக்கு நான் சொல்ற சத்தியத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இந்த சபையில கர்த்தர் என்னோடு பேசினார். அல்லேலூயா. நீங்க வாசி பாருங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 1:23 வாசிங்க. என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். என்ன சிஸ்டர்? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பிரதர், ஆவியை உங்களுக்கு அருளி இருக்கிறார். ஆவியை அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன், நான் கூப்பிட்டும் நீங்கள் எனக்கு கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். முதல்ல கூப்பிட்டாராம், கேருபீன்கள் மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த கேருபீன் இப்ப எங்க இருக்குதுன்றதை காட்ட போறோம் கொஞ்ச நேரத்தில். முதல்ல உட்கார்ந்தாராம், உட்கார்ந்து கூப்பிட்டாராம், ராஜன் ராஜன் அப்படின்றாராம். என்னன்னு தெரியலையே, உள்ள என்னமோ பண்ணுது தெரியலையே, சோற போடுமா சாப்பிட்டு தூங்குறன்றாரு. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்றாரு, உள்ள சொரன்றாரு, கையை நீட்டி. என்னது வைத்த கலக்கிற மாதிரி இவர் நினைச்சுக்கிறாரு. கையை நீட்டி நீங்க என்ன பண்ணலையா? கவனிக்கிறவன் இல்லை. 24 படிங்க. என்கிறீர்கள். 28ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். தேடுவார்கள். 33 வாசி. எவனுக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அல்லேலூயா.
அவர் என்ன சொல்றார், நான் உனக்குள்ள ஆவியை கொடுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கு முதல்ல சத்தம் போட்டு பார்த்தேன், ரெண்டாவது சைகெல்லாம் காட்டி பார்த்தேன், நீங்க என் சத்தத்தை கேட்கற மாதிரி இல்லை, அதனால உங்க மன கடினத்துக்கே உங்களை விட்டுட்டேன், அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, ஓடுறீங்க, உங்க இஷ்டப்படி செய்றீங்க. ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு சாப்பிட உட்கார்ந்து பாருங்க, அப்போ ஒரு வாலிப பிள்ளை ஒரு 30 வயசு இருக்கும், 2 குழந்தைகளை கூப்பிட்டு வந்தா, பார்க்கவே ரொம்ப பரிதாபம், கண்ணுக்கு கீழே கருவளையும், முகத்தை பார்க்கும் போதே ரொம்ப ஏழ்மையில பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அப்ப சொல்லும்போது, பாஸ்டர் எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க பாஸ்டர்னா, என்ன காரியத்துக்கு மகளை ஜெபிக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அந்த பிள்ளை என்கிட்ட சொன்னா, பாஸ்டர் ஒரு காலத்துல தேவனோட ரொம்ப நெருங்கி உருவாடுவேன், அவர்னா எனக்கு அவ்வளவு கொள்ள உயிர், எங்க சர்ச்சில எல்லாமே நான் தான் செய்வேன், எங்க சர்ச்சில நான் தான் ஜெபனா ஃபர்ஸ்ட் நிப்பேன், அவ்வளவு ஆண்டவரோட இருந்தேன், ஆண்டவர் என்னோட பேசுகிற சத்தத்தை கேட்பேன், என் உள்ளத்திலிருந்து ஆண்டவர் பேசுறதை கேட்பேன். என் வாலிப நாட்களில் நான் செய்த தவறு, ஒரு தேவனை அறியாத ஒரு மகனை நேசிச்சு அவனோட பழக ஆரம்பிச்சான். அவன் சொன்னா, நான் கண்டிப்பா உனக்காக சர்ச்சுக்கு வருவேன்னு சொன்னான், சர்ச்சுக்கும் வந்தான், ஞானஸ்தானமும் எடுத்தான், அவனை நம்பி நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அந்த இடைப்பட்ட நாட்கள்ல நடந்தது என்ன தெரியுமா, கர்த்தர் என்னோட பேச ஆரம்பித்தாரு, நீ போகிற வழி சரியில்லை, உன் ரூட்டு சரியில்லை, இந்த வாழ்க்கையில நீ சிக்கிக் கொள்வாயானால் உன் வாழ்க்கை சின்ன பின்னாயிடும், வேண்டாம் வேண்டாம் என்று உள்ளத்துல பேசுறது இல்லை. எந்த சபைக்கு போனாலும் எந்த ஊழியக்காரன் வந்து பேசினாலும் என்ன பத்தியே பேசுவாங்க. ஒரு நாட்களுக்கு பிறகு அந்த சத்தத்தை அடக்கணும்னு ஜெபிக்கிறத தவிர்த்தேன், சபைக்கு போகிறத தவிர்த்தேன், ஜெபமே பண்ண, என்கிட்ட நீங்க பேச வேணாம்பான்னு சொல்லி. நடந்தது என்ன தெரியுமா, கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடாமல் என்னுடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்தேன். இன்றைக்கு சிறையில் இருக்கிறவன் கூட அவ்வளவு கஷ்டப்பட மாட்டான், அத்தனை கஷ்டங்கள் படுகிறேன். என்னை விட்டு வேறு பெண்ணோட என்னுடைய கணவன் போயிட்டான், எங்க வீட்டில் என்ன கொடுமை பண்றாங்க பாஸ்டர், இந்த பிள்ளைகளை வைத்து வாழ்வதற்கு வழி தெரியாம இருக்கிறேன்னு சொன்னா, என் அன்பு தேவஜனமே, கர்த்தர் நம்மோட ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏன் அந்த ஆவி தெரியுமா, அவர் பேசுவதற்கு அந்த ஆவி. சில நேரங்களில் சைகை காட்டுவார், உங்களுக்கு சிக்னல் காட்டுவாரு, திடீர்னு ரூட்டை டைவர்ட் பண்ணுவாரு, நீங்க புரியணும், அப்பா என்ன நடத்துறாரு. நீங்க அந்த ரூட்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க உங்க வாழ்க்கையில. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை தடவை அதிகாலையில இருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டாலும், அதுக்கப்புறம் எத்தனை தடவை கேட்டாலும் உங்களுக்கு அவர் செவி கொடுக்கவே மாட்டார். அதுக்கு ரொம்ப பெரிய உபவாசம், பெரிய அர்ப்பணிப்பு, பெரிய தாழ்மை, பெரிய அளவுல போராடணும் திரும்ப அவர் சத்தத்தை கேட்பதற்கு. அதான் சொல்றார், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி சமாதானத்தோட. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பல விதங்களில தேவன் பேசுவார் பாருங்க. சொப்பனம் மூலம் பேசுவார், தரிசனம் மூலம் பேசுவார், வெளிப்பாடு மூலம் பேசுவார், மனிதர்களை கொண்டு பேசுவார், ஊழியர்களை கொண்டு பேசுவாருங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லி கொடுப்பதற்கு சபை இல்ல, சர்ச்சோடைய இந்த மாதிரியான செட்டப் இல்லாத காலத்துல ஏனோக்கோட பேசினார், நோவாவோட பேசினார், தாவீதோட பேசினார். ஏங்க, புறஜாதி ராஜாக்கள், எகிப்தின் ராஜா பார்வோன் இடத்துல பேசினார்யா, பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சார் அவனுடைய மகன் ஒருத்தர் பாருங்க, அவங்கிட்ட வந்து வெறும் கையை மட்டும் அனுப்பி பேசுறா, எலே எலே தெக்கல் உப்பு வசின், கை வந்து எழுதுது. புறஜாதிகள் இடத்துல பேசுகிறவர் உங்ககிட்ட பேச மாட்டாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்கன்னா, வெளிப்படுத்தல் 1:10 வாசிங்க. நான் முடிக்கிற இந்த ஆராதனை சீக்கிரமா வாசிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். நம்ம கொடுக்கப்பட்ட ஆவியை எதுக்கு? 1ஆம் அதிகாரத்தில் படிச்சோம்ல, உங்களை ஆவிக்குள்ளாக்கணும். என்ன ஆக்கணும்? ஆவிக்குள்ளாக்கணும். கொஞ்ச நேரமாவது விசுவாசி ஜபத்துல கொஞ்சம் ஆவியில் என்ன பண்ணணும்? அந்நிய பாஷை அனுபவம் இருந்தா அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை அனுபவம் இல்லைன்னா ஆவியில ஆராதிக்கணும். ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நீ காண்கிறதை எழுதி சபைகளுக்கு எழுது. எப்பா, நான் பேசுறவர்ன்றத சபைக்கு சொல்லுப்பான்றாரு. லேலியா சொல்லுங்களேன், சபைக்கு எனக்கு என்ன அறிவு சிஸ்டர் வேணும்? பேசுகிற தெய்வம் என்று அறிவு வேணும். 14ஆம் வசனம், 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுதே என்னுடனே பேசினவர் சத்தத்தை பார்க்க திரும்பினேன். அல்லேலூயா. சத்தம் கேட்டா கண்டிப்பா திரும்பி பார்ப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? 7 பொன் கொத்து விளக்குகளையும் 7 குத்து விளக்கில் மத்தியிலும் நிலையங்கி தரித்து கையை தட்டி சொல்லு, மார்பர்பே பொருகை கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனை கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
17ஆம் வசனம் வாசிக்கட்டுமா? நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் உன்னோட பேச ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உலக மனுஷங்க பாருங்க, சிலைக்கு முன்னாடி போய் பேசிட்டு இருக்கான் சிஸ்டர். சிலைக்கு முன்ன போறதுக்கு கல்லு முள்ளு காலுக்கு மெத்தன்றான். நடந்து போறான். இங்க இருந்து அங்க போன எத்தனை நிமிஷம் அந்த சிலை கிட்ட பேச முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஆனா நீங்கள் நானும் யார் ஆராதிக்கிறது? மரித்தவர்களை அல்ல. ஓ, பேசாத, நடக்காத, கேட்காத தெய்வத்தை அல்ல, ஜீவன் உள்ள தேவன் உன்னோட எப்போதும். நான் அதுக்கு தான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில நீங்க குழந்தை அனுபவத்திலேயே இருந்தீங்கன்னா தேவன் பேசுற சத்தத்தெல்லாம் கேட்க முடியாது. சர்ச்சைக்கு வந்தேன் பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை, பாடியோ வந்து போயிட்டேன், பைபிளை தூக்கி வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை யோசிக்கிறது வரலாமா வேணாமான்னு. அது குழந்தை அனுபவம். பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன், கொண்டு வந்து தேவாலயத்தில் போட்டு போனவன் வளர்றான். 8 வருஷம் சபையில் இருக்கிறான் சிஸ்டர். ஆனா தேவ சத்தம் புரியல. சாமுவேலே என்றாரு. அவன் யாரோ கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறான். குழந்தையா இருக்கிற வரைக்கும் தேவ சத்தம் கேட்க முடியாது. இன்னைக்கு சபையில நிறைய குழந்தை விசுவாசிகள், உள்ளே இருக்கிற கர்த்தர் பேசுகிற அனுபவம் இல்ல. ஆனா நாட்கள் சென்றது. அவனை கரெக்டா ஏலி லீட் பண்ணாரு, அந்த பாஸ்டர் லீட் பண்ணார். இல்ல கர்த்தர் உன்னோட பேசுவதற்கு வந்து நிற்கிறார். அவர் சத்தத்தை நீ கேட்கிற மனிதனாய் மாறுவாயானால், அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் என்ன நடக்கும் தெரியுமா? சாமுவேலே, ஒரு காலத்துக்கு பிறகு நீ தாண்டா கர்த்தருடைய சத்தம். நீ பேசுற ஒரு வார்த்தையும் தரையில விழாதபடி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்துக்கு வந்தினா நீ என் வார்த்தையா மாறுவ. உன் சத்தத்தை கேட்கிறவர்கள் கர்த்தர் பேசுறாரு. ஆமெனா? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன், இன்னைக்கு குழந்தையில இருந்து நீங்க அடுத்த பருவத்துக்கு வரணும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் கேருபீன்கள் மத்தியில் உட்கார்ந்து காத்திருக்கிறார் சிஸ்டர். என் பிள்ளையை ரட்சித்தன, என் பிள்ளை என்கிட்ட வந்து அது பாட்டுன்னு ஒன்மே மாதிரி பேசிட்டு அது பாட்டுன்னு புலம்புச்சு, அது பாட்டுன்னு அடிக்கடி சொல்லும் பாருங்களேன். ரொம்ப புலம்புறவன், சில புலம்புற போனை கேட்டாலும் கம்முன்னு தூரமாக வச்சிருவோம். அது பாட்டுன்னு பேசி கிடக்கும் பாருங்க. ஐயா கேட்குதா? நல்லா கேட்குது சொல்லுன்னுவேன். நம்மளுக்கே எச்சல் ஆகுது. எப்போ பாரு மூக்க சிந்தி, எப்போ பாரு அழுது. அவருக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜெபன்றது அது இல்லை சிஸ்டர். ஜெபன்றது தான் தெரியுமா? நல்லா அவரை கொடுத்த நன்மையை நினைச்சு பாருங்களேன். சில ஆளுங்க கண்ணுக்கு முன்னாடியே அதுக்கு இருக்கிற வச்சுங்குது. நீ உயிரோட 55 வருஷம் இருக்கிறதே கிருபை. இந்த நிலைமைக்கு வருவன் நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்களா? இதை நன்மையை சொல்லி 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 கொத்தி அவரை துதிக்க ஆரம்பிக்கணும். நம்ம பாட்டுன்னு வரோம், உள்ள உட்காந்துருவர் பார்த்து அவரையும் அழுவுற படமா மாத்திடுறோம். என்ன படமா மாத்திடுறோம்? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தும் அவர் அப்படியே எப்போ சோகமாயிட்டா. இனி இதுகிட்ட பேச போ, நீயே போயிடு. இல்லை சார், நான் சீரியஸா பேசின்னு இருக்கிறேன். உள்ள ஒருத்தர் உட்காந்து ரெடியா இருக்கிறாரு. இந்த பையன் மோசே எப்போ வருவான், எவ்வளவு பெரிய தெய்வம் இல்ல, உள்ள உட்காந்து காத்து கிடக்கிறார். இன்னைக்கு எங்க பாஸ்டர் அந்த கேருபீன்? நீ தான் அந்த கேருபீன்ன்ற. எத்தனை பேர் நம்புறீங்க? வாசிங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம். நீ பெரிய வெளிப்பாட பேச போற. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசி பிரதர், சீக்கிரம். எசேக்கியேல் 10:14 இருக்கு. என்னமா? ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபீன் முகம். அதுக்கு எத்தனை முகம் இருந்தது? 4 முகம். முகம் என்னவா? கேருபீனுடைய முகம். இரண்டாவது முகம் மனுஷ முகமோ? மூன்றாம் முகம் சிங்க முகமோ? 4ஆம் முகம் கழுகு முகமா இருந்தது. 15ஆம் வசனம், கேருபீன்கள் மேலே எழும்பின, இதுதான் நான் கேபார் நதி அண்டையில கண்டிருந்த ஜீவன். 16ஆம் வசனம், ஓடின. 18ஆம் வசனம், அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு பின் சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமையை அவர்கள் மேல் உயர இருந்தது. ஆமென். ஐயா, இஸ்ரவேலுடைய மகிமை அன்றைக்கு கேருபீன் மேல இருந்தது. இன்னைக்கு யார் மேல இருக்குது? அதுக்கு எத்தனை முகம் சிஸ்டர் இருக்குது?
எத்தனை முகம் இருக்குது? கேருபீனுடைய வேலை என்ன தெரியுமா? எப்பொழுதும் துதிக்கிற வேலை. உன் வேலை என்ன தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்கு என்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் கையை நல்லாதான். அந்த கேருபீன் செய்யற வேலையை நீங்க உங்க கையில கொடுத்துட்டாரு. அப்ப நீங்க யாரா மாறிட்டீங்க? இப்போ கேருபீன். ரெண்டாவது என்ன முகம்? மனுஷ முகம். ஆராதிக்கிற உங்களுடைய முகம் கர்த்தருக்கு முன்பாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்கிட்ட ஜெபிக்கிற உங்க முகம் கர்த்தருக்கு முன்பாக, அவர் சந்நிதிக்கு வருகிற உங்களுடைய முகம் கர்த்தருக்கு முன்பாக, ஆராதிக்கிற இந்த ஜனத்தின் முகம். ஆமென். நாலாவது, மூன்றாம் முகம் யூத ராஜசிங்கம். உங்களுக்குள்ளே கையை தட்டி சொல்லுங்களேன், யூத ராஜசிங்கம் எனக்குள்ளே இருக்கிறா. ஆமென். அடுத்த முகம் கழுகு முகம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னதத்துல உயர பறக்கிற ஒரு அபிஷேகத்தின் ஆவிய கர்த்தர் கையை தட்டி சொல்லு, நான் தான் துதிக்கிற கேருபீன், நான் தான் ஜெபிக்கிற மனுஷ முகம், எனக்குள்ள யூத ராஜசிங்கம் இருக்கிறார், எனக்குள்ள கழுகு போல உயர பறக்கிற அனுபவம். அல்லேலூயா. சபையில காகங்களும் உண்டு, சபையில கழுகுகளும் உண்டு, சபையில புறாக்களும் உண்டு, சபைகளிலே அந்த விரிக்கும் அது பேர் என்னது, மயில்களும் உண்டு. இதுக்கெல்லாம் அர்த்தம் சொன்னா பயங்கரம் ஆயிடுவீங்க நீங்க. இங்கே புறாக்கள் உண்டு, இங்கே கழுகுகளும் உண்டு. அந்த கழுகு பிணத்துக்கு மாத்திரம் தான் கீழே இறங்கி வரும். அந்த செத்து போன அந்த பணத்துக்கு என்ன பாசறாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்த நிலையில இருக்கிறவன உயிர் பிற்பதற்கு மாத்திரம் கீழே இறங்கி வருகிற கழுகாதே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பறக்கும் பறக்கும் பறக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபத்துல பறக்கும், தரிசனத்துல பறக்கும், சொப்பனத்துல பறக்கும், தீர்க்க தரிசனத்துல பறக்கிற அனுபவம் சபைகளிலே உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த கேருபீன் நீங்க தான். மகிமையின் ஆவிக்குள்ள கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். உங்க மகிமையின் ஆத்துமாக்குள்ள கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். இன்னைக்கு இவர் உட்கார்ந்து இருக்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஆசரிப்பு கூடாரம் என்பது உங்க ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரம் தான். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், உங்களுடைய சரீரம். இதற்குள்ள இன்னைக்கு யார் உட்கார்ந்து இருக்கிறார்னா உங்களோடு பேச கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். ஏங்க நீங்க தாங்க உடன்படிக்கை பெட்டி. இதுக்கு மேல இருக்கிறது உங்க கிட்ட இருந்து கர்த்தர் பேசுறதுக்கு விரும்புறார். ஒன்னு புரிஞ்சுக்கங்க, உங்க ஆவிக்குள்ள கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவருக்கு வளரணும். இல்லையாவா? கொஞ்சம் அட்வான்ஸா பேசுறேன், நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க ஆவி, மகிமையின் ஆவிக்குள்ள ஒரு சத்தம் இருக்குது, அது பேச நீங்க கேட்கணும், கண்டுபிடிக்கணும். உலகத்தான் சொல்றான் பாருங்களேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, எனக்கு இன்னமும் நடக்க போது போல இருக்குது. பேயே அவனுக்கு உணர்த்தினா, நீ ஆராதிக்கிறவர் உயிரோடு உள்ளவர், நீ ஆராதிக்கிறவர் மரித்தேன் இதோ சதா காலங்களும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொன்னாரு. காது இருந்தா கேப்ப. வாசிங்க பிரதர். வெளிப்படுத்தல் 2:7. ஆவியானவர் அது நாங்க காது உள்ளவன். இப்ப யாருக்கு எல்லாரும் காது இல்லாம படைச்சிருக்கிறாரு. நான் சொல்ற சத்தம் ஆவிக்குரியவனுக்கு ஆவிக்குரிய காது இருந்தா தான் கேட்கும். சொல்லுங்க. ஆவி, நான் பேசுறது புரியுதா? புரியலன்னா பாஸ்டர் கொஞ்சம் புரியாம போயின்னு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. காதுனா இந்த காது இல்லை, இந்த காது எல்லாம் தான் கேட்குது. அடிக்கடி சொல்லினா பாருங்களேன், பழைய என்னது இது, ஒழிஞ்சு போன டிவி, ஃப்ரிட்ஜி வாங்குறேன் சார், வீணா போனது, பாழா போனது, பழசு ஓல்டெல்லாம் வாங்குறேன். நான் சொன்னேன் 27 வருஷம் ஓல்டு ஒன்றுக்குது டிவியை சொன்னேன். ஆமேன்னு சொல்லுங்க. அது வாங்கிப்பியான்னு கேட்டேன் பாருங்க. அவன் சார் அதெல்லாம் வாங்கதில்லை, யூஸ் இல்லை சார்ன்ட்டான். நீயே அதோட போராடுன்ட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம் சார். எவ்வளோ சத்தம் கேட்குதுல, கீரைக்காரமா கீரைன்னுது. அந்த காதை நான் சொல்லலை சிஸ்டர். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பேசுறான், சித்தி என்ன பேசுறாங்கன்ற காது ஒன்று இருக்குது பாருங்க. இதை கேட்டு தான் சோர்ந்து போயிடுது. நான் சொல்ற காது, இயேசு சொல்ற காது ஆவிக்குரிய காது. 6 இடத்துல வசனத்தை நோட் பண்ணி வாசிக்க வேணாம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும், 11ஆம் வசனத்திலையும், 17ஆம் வசனத்திலையும், 29ஆம் வசனத்திலையும், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும், 13ஆம் வசனத்திலையும், 22வது வசனம், 1 2 3 4 5 6 7 7 முறை வெளிப்படுத்தின விசேஷத்துல காது உள்ளவன். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தட்டுமா பைபிள்ல? இயேசு 3.5 வருஷம் உயிரோட ஊழியத்தை செய்யும் போது 7 இடத்துல சொன்னார், காது உள்ளவன் என் வசனத்தை கேட்க கடவன். 7 இடத்துல பூர்ணமா சொன்னாரு. என்ன பாஸ்டர் கேட்கும்? 7 முறை சுவிசேஷத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். பூரணமான மனிதனுக்கு தான் 7 என்பது பூரணம். யார் ஒருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பூரணப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் பேசுகிற சத்தம் கட்டாயம் கேட்கும். எல்போடா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாது, நம்பி கொடுக்க மாட்டான். கிளச்சியும் அவன் தான் வச்சுப்பான், பிரேக்கையும் அவன் தான் வச்சுப்பான். ஆமா தானே? இல்லை காரை குத்து கையில் விட்டுருவானா?
விட்டுருவானா? இவரே வச்சிருப்பார். எப்போ கொடுப்பாங்க? லைசன்ஸ் எல்லாம் போட்டு கீட்டு எல்லாம் பண்ணி கிண்ணி நீ தனியாக அந்த வண்டியை ஓட்டுற அளவுக்கு ஆளான ஒன்று உன்னை நம்பி என்ன பண்ணுவாங்க வீட்டில்? சொல்லுங்களேன். தினேஷை நம்பி யாரி கார் கொடுப்பாரா? இல்லை விஜய் நம்பி நான் கார் கொடுப்பேனா? ஐயோயோ பக்கத்திலே உட்காந்துப்போம் பாருங்க. நாங்கள் அவன் நல்லா ஓட்டினானா கூட அவனை தலையில் தொட்டுவோம். ஏண்டா அவன் வரான தெரியலையாடான்னு. நமக்கு என்னன்னா நம்ம பயங்கரம். இது இங்கே சொல்கிறாரு, நீ எல்போடா இருக்கிற வரைக்கும் பூர்ணமாகாத இருக்கிறோம், உனக்கு காதும் கேட்காது, நான் பேசுறதும் கேட்காது. ஆமீனா, அல்லேலூயா. அதுக்கு என்ன பாஸ்டர் பண்ணணும்? பழைய மனுஷனை ஒழிச்சிட்டு ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பழைய சுபாவங்களை அழிச்சிட்டு உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு அவர்களுக்குள்ள நீங்க வரணும். நான் இப்படி சொல்லட்டுமா? நீங்க எப்ப பழைய மனுஷனை அழிச்சிங்களோ, எப்ப பழைய மனுஷனுடைய சுபாவத்தை அழிச்சிங்களோ, என்னைக்கு புதுப்பிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த திருச்சபைக்கு வந்தீங்களோ, அன்றைக்கே உங்களோட கேருபின் மத்தியில் உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேங்க, அவர் தங்குற ஸ்தலமா மாறிச்சுங்க ரட்சிக்கப்பட்ட உடனே. நான் அவள் தான் சீக்கிரம் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன் பாருங்க. சில மாதிரி கணக்குக்கு ஞானஸ்தானம் குறைஞ்சபட்ச சபைக்கு 6 மாதம் வரணும். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் கழிச்சு தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். சத்தியனா என்ன இதில் நிற்க முடியுமா? நாளைக்கு செத்தனா எங்கள் ஊரில் இருக்கிறவங்க வந்து என்னை எங்கள் ஜாதி இப்போ வழக்கப்படி பண்ணிடக்கூடாது, இதிலெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா? குடும்பத்தார் ஒதுக்கி வைப்பான், என்னால் நிற்க முடியுமா? தாய் தகப்ப கூட பிறந்தவன் செத்துட்டானா அவனுக்கு போய் மொட்டை அடிக்கக்கூடாது, நான் நிற்க முடியுமா? இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்? எனக்குள்ள இருக்கிற ஆவி புதுப்பிக்கப்படணும், எனக்குள்ள ஆத்மா புதுப்பிக்கப்படும். ஏன்? அவ்வளவு பெரிய தெய்வம் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ண போகிறார் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்துட்டா பழசெல்லாம் ஒழிச்சிடுங்க. உங்கள் ஆவிக்குள்ளே இருந்து வரும் சின்ன தூண்டுதல்களும் சின்ன சத்தங்களுக்கும் உடனே கீழ்ப்படிங்க, உடனே கீழ்ப்படிங்க. நான் எப்பவும் சொல்லி கொடுப்பேன், சின்ன தூண்டுதல் வரும். நீ காலைல எழுந்து ஜெபிக்கும் போது அப்படி சின்னதாக ஒரு சிம்டம் கொடுப்பார் பாருங்க, அதை ரொம்ப உத்து கவனிக்க ஆரம்பிக்கணும். நான் பேசுறதெல்லாம் இந்த அரைக்குறை விசுவாசி, ஞாயிற்றுக்கிழமை சும்மா வந்து போகிற விசுவாசி, நான் நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அவங்க வெளி தோட்டத்தில் பார்த்தா தெரியாது, ஆனால் ஆண்டவரோட ரொம்ப நெருங்கின உறவில் இருப்பாங்க. ஒரு சின்ன தூண்டுதல் சில நேரத்தில் அது ஆலோசனையாக இருக்கும், சில நேரத்தில் எச்சரிப்பாக இருக்கும், சில நேரத்தில் அன்பான வார்த்தையாக இருக்கணும். அதை ஒரு விசுவாசி கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணணும்னா வளரணும். எங்கே? கேருபீன்கள் மத்தியில் இருந்து கொண்டு, உனக்குள்ளே இருந்து கொண்டு என் இயேசு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த தூண்டுதலுக்கு நீங்கள், நான் அடிக்கடி யோசிப்பேன் பாருங்களேன். எருசலேமில் இருக்க தேவாலயத்தில் ஒரு நாளைக்கு பல 100 குழந்தைங்களை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. உங்களுக்கு எத்தனை பேர்? ஏன்னா ஒரே ஒரு தேவாலயம் தான். வெளியூரில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த தேவாலயத்துக்கு வந்து தான் பிள்ளையை 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணி ஒரு புறா குஞ்சையாவது, அவன் வசதியானவனாக இருந்தால் ஆட்டுக்கடா, வசதி இல்லாதவனா எவ்வளோ பிள்ளைங்களை பிரதிஷ்டை பண்ணாங்க சிஸ்டர். ஆனால் இயேசுவை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு வர அன்னைக்கு மாத்திரம் சிமியோன்னு ஒரு ஆளு காலைல கேப்பங்குழும் கஞ்சி குடிச்சிட்டு பட்டுன்னு இருக்கிறான். உள்ளே போய் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு தெரியுமா? என்ன பேசுகிறாரு? எப்பா நீ மேசியாவை பார்க்கணும் ஜெபம் பண்ணியிருந்தல்ல, அந்த மேசியா இன்னைக்கு சர்ச்சைக்கு வராருப்பா, தேவாலயத்துக்கு வராருப்பா. அது வசனம் சொல்லுது, அவன் ஆவியின் ஏவுதலினாலே. கையை தட்டி சொல்லுங்களேன், எனக்குள்ள இருக்கிற ஆவி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், ஏன் பிரச்சனை என்னவோ, ஏன் சூழ்நிலை, கை நல்லாதான் தட்டி ஆமெனா அல்லேலூயா ஜெபித்துட்டு கொஞ்சம் அமைதியாக காத்திருக்கணும் பாருங்க. ஒரு மனசை அப்படியே ஒருமுகப்படுத்தணும். சொல்கிறாங்களே இந்த ஞானிலாம் போனால், வெள்ளங்கிரி மலைக்கு போனால் அப்படியே தியானம் பண்ணுறோம். நாங்கள் யோகா நம்மளை விட தியானம் பண்ண உலகத்தில் எவனா இருக்கிறானா? அந்தி சந்தி மத்தியான வேலைகள் தியானம் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நாளில் 7 தரம் தியானம் பண்ணுறான்றான். ஆமேன் சொல்லுங்க. அப்படி போய் உட்காந்து மெல்லமாக அவன் பொண்டாட்டியை முதல்ல மறக்கணும் தியானத்தில். ஆமேன் சொல்லுங்க. அப்போ தான் மனசு ஒருமுகப்படும். அதை நினச்சிங்கன்னா அலங்கோலமாக ஆடும் பாருங்க. அது ஜோக்கு சொல்ல, குடும்பத்தை எல்லாம் மறக்கணும், உண்மையே நினைக்கணுன்ற மாதிரி. இந்த பழைய ரேடியோலாம் எத்தனை பேருக்கு தெரியும்? பழைய ரேடியோ தெரியுமா உங்களுக்கு? அப்போலாம் ஆல் இண்டியா ரேடியோவில் பாட்டு வரும் பாருங்க, மோகன் இட்ஸ் பயங்கரமாக போடுவான். ரொம்ப மோகன் பைத்தியம் நான் ஒரு காலத்தில். ஆமாம், மஞ்சம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர தென்றல், அப்படி இதை டியூன் பண்ணிக்கினே வருவோம் பாருங்க. கரகரகரகரனும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணா கரகரா கரகரா கரகரானும். டக்குன்னு வந்தவொடனே நான் போன இடத்துக்கு போகாம ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ ஒன்று பாடு, எல்லாரையும் சொல்லி பாட்டு நிறுத்திடுவேன். இந்த பாட்டை கேட்டு இன்னைக்கு ஆவியை டியூன் பண்ணாமல் இங்கே ஜபா வரைக்கும் போனீங்கன்னா என்ன ஆகுனா பல சத்தம் கேட்கும் பாருங்க. ரேஷன் கடைக்கு போகிற சத்தம் கேட்கும், துட்டு கட்டுற சத்தம், இஎம்ஐ கட்டுற சத்தம், சிபில் ஸ்கோர் எழுந்துட்ட சத்தம், பயங்கர சத்தம் கேட்கும். அதில் சில ஆள் ரொம்ப டெக்னிக்கான ஆள்லாம் இருக்குது பாருங்க. ஓலை வச்சுட்டு வந்து ஜபம் பண்ணுற ஆள்லாம் இருக்குது. போன வாரம் சொன்ன பாருங்க,
சிம்மில் ஒலைய வச்சுட்டு ஜெபத்தின் நடுவில் சொல்லுது பொங்குதா பாரு. அப்பா சூழ்நிலை தெரியும்பா அவங்களுக்கு. என்ன சூழ்நிலை? சிம்மில் வச்ச சூழ்நிலையா? இல்லை என்ன சார் சூழ்நிலை? பாலை சிம்மில் வச்சுட்டு வந்து ஒரு அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. எவனா தீமு இருப்பார் அதுக்கு. நான் ஜோக்குக்கு சொல்ல. ஜெபனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? கட கட கடன்னு போய் புது ஆளை பார்த்தா நாய் கொலையும் பார்த்துக்கிறீங்களா? அப்படி வந்து இழுத்து வீட்டுக்காரங்க இழுத்து கம்னு நம்பால நம்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஆமா கொஞ்ச நேரத்தில் உங்களால் என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா செட் ஆகிடும். என்னது அந்த நாய் செட் ஆகிடும். 2 வாட்டி வந்து உங்களை மோந்து மோந்து பார்க்கும். வந்துக்கிறது நம்பால் தான், ஆப்பிரிக்காலேருந்து வரல, ஓசி சோறு சாப்பிட வந்துக்கிறான் நினச்சின்னு அது அமைதியா. இப்போ நம்ம தப்பா யாரும் எடுத்துக்காதீங்க. நிறைய நேரம் அப்படி தான் போய் பாருங்களேன். என்ன நம்ம பண்ணுறனே தெரியாம அந்த ரேடியோ திருப்பிக்கினே வந்தீங்கன்னா கரகரா கரகரா கர அது சரியான டியூனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பாட்டுங்க வரும். ஆனால் நான் கேட்க விரும்பினது வேற பாட்டு. இந்த மாதிரி தான் உங்கள் ஜெப ரூமுக்குள்ளே போகும்போதே பல சத்தங்கள் வரும், பல இடையூறுகள் வரும். இதையெல்லாம் உங்கள் மைண்டில். அதுக்கு தான் சொல்லுவேன் அதிகாலையில் ஃப்ரெஷ் மைண்டு. ஆமேன்னு சொல்லுங்கள். உப்பு இல்லை, புளி இல்லை, கொத்தமல்லி வாங்கினுவா, அதை வாங்கினுவா, இதை வாங்கினுவா, அதெல்லாம் சொல்லாது பாருங்கள் பொண்டாட்டி காலையில் எழுந்த உடனே. அதுக்கும் கொஞ்சம் மேனஸ் இருக்குது. பசங்களா பப்பீஸ் கட்டினங்க அதெல்லாம் அப்புறம் வரட்டும். முதல்ல போய் உங்கள் ஆவியை டியூன் பண்ணி நல்லா துதிக்கணும். கொஞ்ச நேரம் வாயை திறந்து சோத்திரம் பண்ணி நல்லா ஆவியில் ஆராதிச்சு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 1/2 மணி நேரம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஆவியை ஒருமுனைப்படுத்தி வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடாமல் நீங்கள் உட்காந்து பாருங்களேன். இன்றைக்கி அதை செய்யுங்க. கரெக்டாக அந்த 92.3 வர வரைக்கும் அந்த சத்தம் இறைச்சலாகவே தான் இருக்குங்க. நீங்கள் ஒரே 92.2 வச்சிங்கன்னா கூட ஒரு கரன்னு ஒரு இறைச்சல் இருக்கும். 3க்கு வந்துச்சுன்னா கிளியராக இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஆவியை டியூன் பண்ணணும். சொல்ல மாட்டீங்க நீங்கள். ஹல்லேலூயா. 40 நாள் காத்திருக்கணுன்றார் அப்போஸ்தலர்கிட்ட. எவ்வளோ நாளே ஏங்க அன்றைக்கே பேச வேண்டியது தானேங்க. இல்லை நீ பயந்துட்டு இருக்கிற, என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியுமான்னு நினச்சிட்டு இருக்கிற. இயேசுநாதர் அடிச்சு சிலுவையில் தொங்க விட்டா மாதிரி என்னையும் தொங்க விட்டுவானான்னு பயந்துன்னு இருக்கிற. எப்படி சாப்பிட போறான்னு பயந்துன்னு இருக்கிற. என்ன பண்ண நீ போய் 40 நாள் அமைதியா உட்காரு. 41வது நாள் உன் இருதயம் ஒருமுகப்படுத்தும் போது என் ஆவியை உன்மேல் ஊற்றுவேன். நான் பேசு ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. சரியான ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இதுதாங்க. இதுதாங்க. இந்த லைஃப்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா கேட்போம் பாருங்க, பிரதர் சரியான ரூட்டு அஜி அப்பப்போ கேட்பேன். ஏய் எங்கே போய் சரியான ஐயா சரியான ரூட்டை என்னால் பார்த்தா தெரியலையேன்னு கேட்பேன். வண்டி ஓட்டின்னு போகும்போது சரியான ரூட்டு போடலாம் நம்மளுக்கே தெரியும். இல்லையே இது இந்த ரூட் இல்லையா, ஒரு நேம் போர்டு கூட வரல, ஒரு ஊர் பேர் கூட வரல, நீ பாட்டுன்னு போயின்னு இருக்கிற. ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்டுபிடிக்கணும். நான் சரியான ரூட்டில் போயின்னு இருக்கிறேன்னா உங்களை சுற்றி என்ன ஒன்றாலும் நடக்கலாங்க. எலியாவை சுற்றி பெருங்காற்று அடிச்சுது, என்னென்னமோ பண்ணுச்சு, கெபிக்குள்ளேருந்து வரமாட்டேன்றான். ஆனால் மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் பேசுகிறார். எலியாவே கண்டுபிடிச்சிட்டான் இது தேவ சத்தம். ஏன்னா தேவ சத்தம் பழகினவனுக்கு தேவ சத்தம் எதுன்னு தெரியும். முதல்ல அடிச்ச பெருங்காத்துல கத்த சத்தம் இல்லையா, அப்புறம் ஒரு காத்தடிச்சது அதுல சத்தம் இல்லையா. ஆனா மெல்லிய சத்தத்துல நான் இன்னைக்கு சொல்லட்டுமா, பயந்து போய் ஒளிஞ்சு கிடந்தாலும் சரி, நீ எந்த சோர்வுல கிடந்தாலும் மெல்லிய சத்தத்துல பேசுகிற என் தேவன். அல்லேலூயா. ஜெபிக்க உட்காரும் போதே தேவ சத்தத்தை கேட்கணும், வாஞ்சையோடு உட்காரணும், கேட்பன்னு விசுவாசத்துல உட்காரணும். சிஸ்டர் போகும்போதே நம்ம வச்சுக்கிற குப்பையை கொட்டுறதுக்கு என்ன பண்ணக்கூடாது. குப்பையை கொட்டுற இடம் இல்லை ஜபா ரூம். தயவு செஞ்சு திரும்பவும் சொல்றேன், உங்க குப்பைகளை கொட்டுகிற இடம் இல்லை. உன் பிரச்சனை வாயிலிருந்து வார்த்தை பிறகு முன்னே அறிந்தவர். இன்னைய வரைக்கும் நீ கேட்காமே பல காரியத்தை தந்தவர், நீ ஜெபிக்காமே பல காரிய அற்புதத்தை நடத்தினவர், நீ ஜெபிக்காமே பல நன்மைகளை செய்தவர். நம்ம நினைக்கிற நம்ம குப்பையெல்லாம் கொட்டிடலான்னுட்டு இல்லை, குப்பையை கொட்டுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே கொட்டுங்க, திங்கக்கிழமை நாங்கள் அங்கே கொட்டுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த விசுவாசத்தோட போனோம். இன்னைக்கு பேச போறேன், பேசுவேன், சத்தத்தை கேட்பேங்க. ஒரு மந்திரவாதி பீலையாம் கிட்ட எனக்காக வந்து அந்த ஜனங்களை சபிக்கணும்னு ராஜா காசு கொடுத்து அனுப்புறான் பாருங்க. கொடுத்து அனுப்பின உடனே, எப்பா நீ வீடு நிறைய காசு கொடுத்தா கூட நான் வரமாட்டேன், அவரு என்ன சொல்றாரோ, யாரு அவர் என்ன சொல்றாரு நான் அவரோட பேசி அவர் என்ன சொல்ற கேட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு ராத்திரி தங்க வச்சுட்டு போறாங்க. போய் ரூம்ல போய் ஜெபம் பண்றான். ஆண்டவர் வந்து பேசுறார், உன்னோட வந்திருக்கிற இவர்கள் யாருப்பா கேட்கிறார். யாருப்பா இவங்க? வந்து யாரும் இஸ்ரவேல்னு ஒரு ஜனம். அதுக்கு எதிராக மந்திரம் பண்ண போகாதே. ஏங்க பீலையாம் கிட்ட பேசினவர் உங்க கிட்ட பேச மாட்டாரா? மந்திரவாதி கிட்ட பேசினவர் உங்க கிட்ட பேச மாட்டாரா? நான் சொல்றேன், தன் பிள்ளைகளோட பேசுவதற்கு அந்த 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 கேருபீன் என்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அல்லேலியாவா ஜெபிக்க உட்காரும் போதே ஆமென் சத்தத்தை கேட்கணும்.
வாஞ்சையோட அந்த விசுவாசத்தோட உள்ள போகணும். ஏன்னா யோவான் 10:27 சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? பாஸ்டர், என் ஜெப வாழ்க்கையை மாற்ற போறேன். சிஸ்டர், உங்களுக்கு நேரம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன், அலுவல் இருக்கு, குடும்பம் இருக்குது. அந்த 1 மணி நேரம் பண்றீங்கல்ல, அந்த அரை மணி நேரம் பண்றீங்கல்ல, அதை 20 நிமிஷமா மாத்தி 10 நிமிஷம் இந்த பிராக்டிஸ் கொண்டு வாங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் பேசுகிற சத்தம். 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல சுத்தி யுத்தங்களாம், ரதங்களை முறிக்கிறார் அக்கினியோட. வாசி அந்த வசனம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து மேல வசனம் கீழ வசனம் பாத்தீங்கன்னா யுத்தம் நடக்குது சிஸ்டர். யுத்த நேரத்துல நல்ல கவனிங்க, நம்ம சரீரம் இருக்குல்ல, இது ஒரு யுத்த சரீரம் தெரியுமா உங்களுக்கு? கண்ணு பார்த்ததெல்லாம் விரும்பும், உடம்பு ஆசைப்படுறதெல்லாம் சாப்பிட விரும்பும். இது ஒரு பயங்கரம், நம்மளோட யுத்தம் பண்ணுகிற ஒரு பயங்கர ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சரீரம். ஆமென். இதெல்லாம் சுட்டெரித்து, இதெல்லாம் அடக்கி அமரணும். நான் எப்பயும் சொல்லுவேன், ஜெபத்தில் அரும்போது உன் மாம்ச சத்தம் வெளியில வரக்கூடாது. இதையெல்லாம் சுட்டெரித்து போட்டு அந்த ரதங்களை எல்லாம் முறித்து போட்டு விட்டு அமர்ந்திருப்பீர்களானால் நானே தேவன் என்பது உங்கள் காதுகள் கேட்கிற. கையை தட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கையில அமர்ந்திருந்து மாம்சத்தை அடக்கி சிந்தையை ஒடுக்கி கீழ்ப்படிந்து காத்திருப்பேன். இதுக்கெல்லாம் நேரம் இல்லை பாஸ்டர், காலம் இல்லை பாஸ்டர். எந்த காலத்தில் வாழறோம்? கம்ப்யூட்டர் உலகத்தில் வாழுகிறோம். இதெல்லாம் சத்தியமா சாத்தியம் இல்லை என்போமாகில், இல்லை பாஸ்டர் பிழப்புன்னு ஒன்று இருக்குது பாஸ்டர், பிழப்பை தேடி ஓடிதான், இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்வோமாகில், நல்லா கவனிங்க, இந்த உலக மனிதர்கள் சாதாரணமாக கஷ்டத்திலையும் கண்ணீரிலும் வியாதியிலையும் பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் வாழ்ந்து செத்து போகிறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி வாழ்ந்து செத்து போயிடும். நான் சொல்கிற சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் வேறங்க, அந்த ஜனத்துக்கு உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. நீங்கள் பேசுகிற தேவனை ஆராதிக்கிறீங்க, உங்களை க்ளீனாக சொல்லுவார். இந்த வழியில் அக்கா ஒரு வாட்டி சாட்சி சொன்னாங்க, இல்லை அக்கா போகிறேன், எனக்கு உள்ள உணர்த்துது, பார்த்தா பெரிய பாம்பு வரப்பு கீழே என்ன பண்ணின்னு இருக்குது, படுத்துருக்குது. பேசுகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வியாதி வரப்போனா முன்னாடியே சொல்லுவார், உங்களுக்கு பணம் கஷ்டம் வரப்போனா முன்னாடியே சொல்லுவார், உன் எதிரி உன்னை அழிக்க போறானா முன்னாடியே சொல்லுவார், உன் வீட்டுக்கு திருடம் வரப்போறானா கூட சொல்லிடுவார் வளர்ந்துருந்தா. ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க வேற, நான் வேறங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணுன்ற. ஆமேன் சொல்லுங்க. எதுக்குங்க உபவாச ஜபம்? எதுக்கு வருட இடத்துல 21 நாள் ஜபம் வைக்கிறோம்? எதுக்கு ராத்திரி? இதெல்லாம் எதுக்கு தெரியுமா வைக்கிறோம்? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை டியூன் பண்ணணும். அந்த ஆவியை இதெல்லாம் நீங்க கட்டாயம் கலந்துக்கணும். ஒரு திருச்சபையில, ஒரு பெந்தகோஸ்தே சபையில இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க கலந்துக்கிட்டாதான் வளர்ற அனுபவத்துக்கு நீங்க என்ன பண்ண முடியும், வர முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இல்லைன்னா நீங்க, நான் சொல்றேன், சாதாரண மனிதரை போல, உலக மனிதரை போல சண்டையிலையும் கஷ்டத்திலையும் வறுமையிலையும் வியாதியிலையும் வாழ்ந்து சத்துருவோட தாக்குதல்ல நீங்க விழுந்துருவீங்க. சவுலும் யோனத்தானும் செத்து போனாங்க. இந்த கில்போவா மலைக்கு போனா நான் செத்துருவேன் அப்படின்னு சவுலுக்கு தெரியவே தெரியாது, எல்லாம் போயிருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? கர்த்தர் பேசுறதை நிறுத்திட்டார். அவனுடைய கீழ்ப்படியாமையினால துணிஞ்சு போனான், தனக்கு இருக்கிற பலனை வச்சு. ஏன்னா அவ்வளோ உயரத்தை வச்சு போனான். கில்போவா மலையில வெட்டுண்டு செத்து போனான். அழுகுறான். 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் தாவீது, ஐயோ, ஒரு சாதாரண மனிதன் செத்து போவது போல சவுலும் யோனத்தானும் செத்து போனார்களே, அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள் போல செத்து போனார்களே. என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? உன் மேல அபிஷேகம் இருந்தது, உன்னோட தேவன் பேசுகிறாரே, நீ போய் இப்படி மாட்டி செத்துட்டியே. நீங்க வியாதி ஏன், இன்னைக்கு சத்துருவோட தாக்குதல் ஏன், உன்னை சத்துரு தாக்க போறான் ஏன் சிஸ்டர் உனக்கு முன்னாடி தெரியல? உங்க பிள்ளைங்க வாழ்க்கை இந்த திருமணம் பண்ணா பாழா போயிடும் ஏன் தெரியல? இந்த இடத்துல இடம் வாங்கினா என்னால சமாதானமா இருக்கும் ஏன் தெரியல தெரியுமா? உன்னோட பேசுகிற கர்த்தருடைய சத்தத்தை அறிகிற அளவுக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதே இன்னொரு மனுஷன் செத்து போனாங்க. யார் தெரியுமா? செத்து போல, சாரி, எடுத்துக்கொள்ளப்பட்டான். யாரு? ஏலியா. அவனை பத்தி என்ன தெரியுமா சொல்றான் எலிசா? இஸ்ரவேலுக்கு ரதமும் அக்கினியுமா இருந்து இஸ்ரவேலை கர்த்தரண்டை திரும்ப பண்ணின இந்த தேவ மனுஷன், ஐயா, நீ எடுத்து கொள்ளப்படும் போது, நீ செத்து போகும்போது பிள்ளைங்க சொல்லணும், என் வீட்டுக்கு ரதமும் என் வீட்டுக்கு அக்கினியா, என் வீட்டை பாதுகாக்கிற, என் வீட்டை நடத்துகிற எலியா. உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்க இந்த வார்த்தை சொல்லணுங்க. ஐயோ, ஒண்ணுமே இல்லை, எங்க அம்மா செத்து போச்சு, 1 ரூபாய் வைக்காம செத்து போச்சு, என் எதிர்காலம் என்னன்னே தெரியாம. அப்படி உங்களை பத்தி சவுலியும் யோனத்தானியை பத்தி சொன்னது போல சொல்லக்கூடாதியா. இஸ்ரவேலுக்கு ரதம், நீ இஸ்ரவேலுக்கு அக்கினி, இஸ்ரவேலுக்கு மதிலாய். ஆமெனா, அல்லேலூயாவா.
சகரியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன், அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னிடத்தில் உன்னை அனுப்புவார் என்று அறிவாய். 13ஆம் வசனம் வாசிங்க. மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலம் எங்க இருக்குது பிரதர்? இப்போ நீங்க தான் பரிசுத்த வாசஸ்தலம். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருந்து எழுந்தருளினார் என்று சொல்லு. உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் மௌனமா இருக்கும் போது எழுந்தருளுவார். உங்கிட்ட பேசும்படி மாம்சத்தை அடக்கி சொந்த யோசனைகளை ஒடுக்கி வாழ்ந்தால் நம் மத்தியில வாசம் பண்ணி பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போன வாரம் சொன்னதை திரும்பி சொல்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப்பு வரும்போதே புது ஹோம்வொர்க் எடுத்துன்னு வரும். பசங்க பார்த்துருக்கீங்களா? வேண்டாம் எழுதாம விட்டுருங்க. என் சிஸ்டர்ல சொல்றா, அந்த ஒரு இடத்துக்கு போனடி, மாமா ஹோம்வொர்க் எழுதிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க மாமா. நான் எத்தனாம் கிளாஸ் படிக்கிறான் தெரியுமா? கிண்டர் ஜாயா கிண்டர் ஜாயா பேர் எனக்கு வரல, சாரி. கிண்டர் கார்டன் போற ஒரு என்ன எழுதணுமா? அவளுக்கு ஒன்று தெரியும், எஜுகேஷனில் ஒரு படி போனால் தான் அடுத்த படிக்கு போக முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் நின்ன இடத்துலயே நின்றக்கூடாது, பின்னாடியும் போயிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப்பு. பறக்கிற அனுபவம் தான் பற, நடக்கிற அனுபவம் தான் நட, இல்லை ஓடுற அனுபவம் தான் ஓடு. ஆனால் சும்மா மாத்திரம் உக்காந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். எதிர்காலம் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை, நம்ம குடும்பம் எந்த வெளிப்பாடுமே இல்லாத சாதாரண உலக மனிதர்கள் மாதிரி முடிச்சிருவோம். என் அன்பு தேவ பிள்ளைய கர்த்தர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணி உன்னோட பேச போறேன். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? எப்படி மோசே இந்த அனுபவத்துக்குள்ள வந்தார் தெரியுமா? எப்போதும் தேவ பிரசன்னத்தில் தேவனோடு வாசம் பண்றார். பாஸ்டர் குடும்பம் குட்டி ஒன்றும் இல்லையா பாஸ்டர்? ஐயோ, அவருக்கு இருந்த மச்சான் சொல்லட்டுமா? மச்சானை பற்றி பெரிய சப்ஜெக்ட். அவங்க மாமனார்மா என்ன செஞ்சாலும் குறை சொல்கிற மாமனார். லேலுயாவா பொண்டாட்டி அது பயங்கரமான ஆளு. சண்டையே வலிச்சு விட்டுச்சு பாருங்க நாத்தனார் கிட்ட. யார் நாத்தனார? மிரியாம் கிட்ட சண்டையே வலிச்சு விட்டுச்சு. ஆமாம் வைல்லையா? நாத்தனாருக்கும் அன்னைக்கு சண்டை. இந்த சண்டையை தான் அந்த அண்ணன் கிட்ட விடுது. யாரு? எப்படி நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? பாஸ்டர் மோசே கூட பிறந்த பங்காளி யாரு? ஆரோன் கூட பிறந்த தம்பி அண்ணன் பங்காளி யாரு? கோராகு. சித்தப்பா பசங்க கல் எடுத்து நிக்கிறான். என்னன்னு? உன்னை அட்சியை காலி பண்றோம்டா மோசேன்னு. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் தான் நம்ம ஆளு கர்த்தரோட பேச போறான். சொல்லுங்க. நம்ம ஒரு சின்ன பிரச்சனை, பாஸ்டர் என் பிரச்சனை தெரியும், மோசையோட பிரச்சனை இருக்குதா உனக்குன்னு கேட்குறேன். எவனை கல் தூ மண்டை மேலே போட காத்துங்கிறான். அவன் ரெடியாக கூடாரத்து மேலே கல் போட யார் காத்துனுக்கிறான்? சிஸ்டர் கவனிங்க, உங்களோட சாக்கு போக்குகள், உங்களோட சூழ்நிலைகள் தேவனண்டை சேருவதற்கு தடையா நீங்களே ஏற்படுத்தினீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. நான் பேசுற ஆழத்தை புரியணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதுங்க. என் கூட ஒரு நாள் வந்தீங்கன்னா வண்டியா பிரச்சனை இருக்குது எனக்கு. இங்க வந்து நீங்க பாட்டுன்னு போட்டு போயிடுவீங்க. என்னத்தா மூக்கில் ரத்தம் வருதுன்ற வெள்ளிக்கிழமை போனால் ஒன்று, நைட்டெல்லாம் படுக்கும்போது மூக்கில் ரத்தம் வர பதற்கு சரியாயிடும், மூக்கில் ரத்தம் இனிமேல் வரக்கூடாது, சர்ச்சை நம்பி வந்துக்குது. நீங்கள் மூக்கில் ரத்தம் வராலும் டிஞ்சர் வச்சுன்னு போயிடுவீங்க. ஆனால் இங்கே நாங்கள் டிஞ்சர் ஆகிடுவோம். தெரியுமா உங்களுக்கு? உரமா சொல்லுது, இப்போதான் மோட்டரை இறக்கணும் பாஸ்டர், உள்ள எரிஞ்சு போச்சு. நான் தான் ஜெபம் பண்ண அதுக்கு. ஐயோ எரிஞ்சு போச்சா? மீண்டும் மீண்டும் எரிஞ்சா, ஆண்டவரே மோட்டர் எரியக்கூடாது, ஆண்டவரே மோட்டர். எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே உட்காந்துருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் அத்தனை பேர் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எனக்கு தெரியும். சத்தியமாக இந்த பலிபீடத்தில் நீ சொன்ன அத்தனை பேருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே திரும்பி இந்த பிரச்சனையை பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, இது வரக்கூடாது. இந்த சபையில் வந்து திரும்பி அப்பா சரியாகலன்னு சொல்லக்கூடாது, ஐயா சரியாகலன்னு, அதெல்லாம் மாறணும். இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கின்னு தான் தேவன் பேசுகிற சத்தத்தை தேவனோட பேச ஆமேன் சொல்லுங்களேன். அவ்வளோ பிரச்சனை சார் மோசேக்கு. ஆனால் தேவனோட பேசுகிற இந்த அனுபவத்துக்குள்ள எப்படி இந்த மனுஷன் வந்தான்? ஆமேன்னு சொல்லுங்க. எப்போதும் தேவ பிரசன்னத்தில் இருந்துட்டு ஆவிக்குரிய காரியத்தை அதிக நேரம் செலவிட்டுட்டு சொற்ப நேரத்தை ஜனங்களோட செலவிட்டாங்க. என்ன படிப்பினையை கற்று தரான் இந்த மனுஷன்?
எந்த மனுஷன் அதிகமா ஆவிக்குரிய வாழ்க்கையில நேரத்தை செலவிட்டு அதிகமா ஜெபம், அதிகமா வேத வாசிப்பு, அதிகமா பரிசுத்தவான்கள் செய்தி இதுல செலவிட்டுட்டு கொஞ்சமான நேரத்தை தேவனோட செலவிடுற பழக்கத்தை தூக்கி போட்டுட்டு அதிக செலவிட்டு ஜனங்க கூட கொஞ்சமான அம்மா போன் வந்தா 3.5 மணி நேரம் பேசுறது. ஏன்னா அம்மா இங்கிலாந்துல இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? இங்கிலாந்துல இருக்கிறாங்க. என்னமாச்சு இங்கிலாந்துல? மகாராணி வந்தாங்களா? நம்ம சொத்தெல்லாம் என்னாச்சு? அசட்லாம் தூக்கிட்டாங்களா? என்னமோ ஈரான் போடு அதான் பேச போறீங்க. அதே கரமாந்திரம் பூச்சா சித்தி என்ன சொல்லிச்சு, அக்கா என்ன சொல்லிச்சு, பெரியமா என்ன சொல்லிச்சு, ஆயா என்ன சொல்லிச்சு, முட்டை என்ன முட்டை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் ஒரு பேச்சு. எதுல? எப்போ போன்மா நான் இவர் கால் இஸ் வெயிட்டிங், இவர் கால் இஸ் வெயிட்டிங். அந்த மாதிரி ஜபத்துல சொல்லணும். ஆண்டவர் சொல்லுங்க என்னோட பேசிங்குது, எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன படிப்பு நீ கத்து தராங்க? எகிப்தின் ஆவிகள் அவன் சொல்லுக்கு அடங்குச்சிங்க. அந்த 10 வாதர்கள்ல முதல்ல நைல் நதியில கை வச்சான். ஏன் நைல் நதியில கை வச்சான் தெரியுமா உங்களுக்கு? நைல் நதி தான் அவன் எப்படி இன்னைக்கு வந்து கங்கையை சாமி கும்பிடுறானுங்க, கங்கை தான் புனிதன்னு போய் அந்த மாதிரி நைல் நதியை புனித கடவுளா பார்த்தான் எகிப்தியன். அதில் வச்சார் கைய. எகிப்தின் ஆவிகள், நான் சொல்லட்டுமா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவிகள் உங்க வார்த்தையை கேட்டு உங்க வீட்டுக்குள்ள போராட்டத்தை கொண்டு வர, சண்டையை கொண்டு வருகிற ஆவிகள், உங்க பிள்ளைகளை கீழ்ப்படியாம பண்ணுகிற ஆவிகள், உன் புருஷனை மரட்டாட்டம் பண்ணுகிற ஆவிகள், உன் மனைவிக்குள்ள சண்டையின் ஆவிகளை, வறுமையை கொண்டு வருகிற ஆவிகள், வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகளை நீ ஒரு வார்த்தை சொன்னா கட்டுப்பட்டு அடங்கணும். அந்த அளவுக்கு ஆவியில வளரணும். சேர் போட்டு உட்காந்துருந்தா அந்த இவங்க அவன் பாட்டி சொல்லுவாங்க, பேய் நல்லா கண்ணுக்கு தெரியும் பாஸ்டர், உங்களுக்கு பேய் போறதே எங்க பாட்டி சொல்லுவாங்க. நல்லதுன்ற நான் அந்த அளவுக்கு ஆவியில் என்ன பண்ணணும்? அதே மாதிரி இயேசுநாதர் வீட்டுக்குள்ள வர்றதையும் பார்க்கணும், அவர் எங்க இருக்கிறாருன்றதை பார்க்கணும். ஒரு அம்மா சொன்னாங்க, எங்க வீட்டுக்குள்ள இயேசுநாதர் ஒடுங்கி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறத பார்த்தோம் பாஸ்டர். ஏன்னா அவருடைய சத்தத்துக்கு கேட்கிற கீழ்ப்படுகிற ஒரு ஆட்கள் இல்லை, அந்த அலமாரி அடியில் ஒடுங்கி அவர் கூனி குறுகி வெக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறத பார்த்தோன்னு ஒரு அம்மா தரிசனத்தில் சொல்லிச்சு. சிஸ்டர், நீங்க ஆண்டவர் உங்க வீட்டில் பேசுகிறவராக இருக்கிறாரா அல்லது ஒடுங்கி போன ஆவி உள்ளவராக இருக்கிறாரா? நீங்க உங்க வாழ்க்கை ஆராய்ஞ்சு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. எகிப்தின் ஆவிங்க அவ இன்னைக்கு சொல்ற உலகத்துல எத்தனை ஆவி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 30 கோடி ஆவி இருக்குது. நீங்க சொன்னமே ஜெபம் பண்ணமே ஆம்பளை அவளை இருக்காது. ஏங்க ஒருத்தன் ட்ரெஸ் மாத்திர ஆம்பளைன்னா கூட பார்க்க மாட்டாங்க, நம்ம அருவருப்பான்னு நினைப்பாங்க. எப்படி? அது ஆவி. பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். அவன் பார்த்தீங்கன்னா அந்த பையன் குளிச்சே பல நாள் ஆகுது பாருங்க, பேண்ட்டை பார்த்தீங்கன்னா தொங்குது, பக்கத்தில் போனால் ஒரு துர்நாத்தம் அடிக்குது, கக்குள்ள மட்டும் சென்ட் அடிச்சுன்னு வரான். நம்ம வீட்டில் பார்த்து வளர்க்குறான், அவன் பின்னாடி ஓடுது பாருங்க. இது பார்த்து குரங்கு மாதிரியே இருக்கிறான் பிரதர். அவன் விடுறான், இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு, இது பார்த்தா ரத்தி மாதிரி இருக்கு. இந்த பொண்ணை நிறுத்தி காட்டுவேன் என் பொண்ணாடி, கேளுங்க, பாரு ஆனந்தி யார் வீட்டு குழந்தையோ கிளி மாதிரி வளர்த்துக்கிறாங்க, அதை பார்த்து நீங்க நினைக்கிறீங்களா இதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இல்லை? நீங்க நினைக்கிறீங்களா? சத்தியமா அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்குது. அதுதான் விழத்தள்ளுகிற ஆவி, அதுதான் கண்ணை மறைக்கிற ஆவி, அதுதான் குருட்டாட்டம் பண்ணுகிற ஆவி, மூளையமா, இதெல்லாம் ஒரு ஆவிங்க. நீங்க சொன்னீங்க நம்ப மாட்டீங்க. எவ்வளவு ஆவி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எதிர்க்கிற ஆவி சபை உள்ள இருக்கும், கலகம் பண்ற ஆவி சபை உள்ள இருக்கும், ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா உள்ள ஒரு ஆவி உட்காந்து கலகம் பண்ணும். சில வீட்டுலாம் பாருங்களேன், சில வீட்டுலலாம் அம்மா அப்பா வீட்டுல இருந்து வாங்கி தின்னுக்கினே இருக்கணும், அது ஒரு ஆவி. ஏன் இத்தனை வருஷம் ஆச்சு உனக்கு, நீ ஏன் ஸ்டாண்ட் பண்ண முடியல? இதெல்லாம் பயங்கரமான ஆவிகள், உங்களுக்கே தெரியாது இந்த ஆவி எனக்குள்ள இருக்குது. சில ஆள் நான் சாப்பிட்டுன்னே இருப்பான், பார்த்துக்கிறீங்களா நீங்க? வண்டி சோறு சாப்பிடுவோம் சார். காலையில் 7 இட்லி 4 வடை, 11:30 மணிக்கு 2 போண்டா ஸ்நாக்ஸ், மத்தியானம் பார்த்தீங்கன்னா மொதல் சோத்துக்கு சாம்பார், 2வது சோத்துக்கு கார குழம்பு, 3வது சோறு. அந்த சோறு போற ஹோட்டலுக்காரனே பேஜாராயிடுவான். இதெல்லாம் பெரு ஆவிங்க, பெருந்தீனின் ஆவி. இந்த ஆவிகள் எல்லாம் வீட்டுக்குள்ள செயல்படும். இந்த ஆவிகளை வீழ்த்துறதுக்கு ஒரே ஒண்ணு, தேவ பிரசன்னத்துல வந்து மோசே கையை தட்டி சொல்லு, ஆவிகள் மேல செயல்பட்டது. ஆமே. அதனால் இயற்கை அவர் சொல்லி, ஏங்க யார் ஒருவர் தேவ பிரசன்னத்திலிருந்து வெளியே வராங்களோ 6 மாசம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பின் திரும்பி போயிட்டாங்க. கர்த்தரை விட்டு பாகாலுக்கு கோயில் கட்டி வணங்க ஆரம்பிச்சுட்டான். எலியா கீலேயாத்தின் மலைகளில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். கர்மேல் பர்வதத்தில் ஆண்டவர் போய் நிற்கிறார். எலியா போ, எங்க போய் இந்த தேசத்துக்கு நான் சொன்னாதான் மழை வரும், நான் சொன்னாதான் பனி வரும், போடா. ஏன்? பாகால் என்பவள் மழையையும் பனியையும் கொடுக்கிற தெய்வம். பாகால் யாரு? பாகால் என்ற வார்த்தைக்கு மழையும் பனியும் கொடுத்து எங்களை செழிப்பாக்குகிற தெய்வம். உன் தெய்வத்தையே அடக்கி போடுறான்டா என் வார்த்தையால. ஆமென் சொல்லுங்க. வேற எதுவுமே சொல்லாம சொன்னார் பாருங்க. யாருக்குங்க அடங்கும்? யாருக்குங்க அடங்கும்? தேவ பிரசன்னத்திலிருந்து வரவனுக்கு இயற்கை அடங்கும்.
ஒரே கொசு. ஒரு அம்மா சொல்லுது, வீட்டு உள்ள கொசு ஜெபம் பண்ணுது, இயேசுவின் நாமத்துல இந்த கொசுக்களை கட்டுகிறேன், இனி என் வீட்டுக்குள்ள ஒரு கொசு வரக்கூடாது. சாயங்காலம் கதவு திறந்து உட்கார்ந்து, ஒரு கொசு உள்ள வரலையா? நான் சொல்றேன், இயற்கைகளை அடக்குகிற ஒரு வல்லமையை கர்த்தர் உன் மேல. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கணும் சார். யோசுவாக்கு தெரியவே தெரியாது, நான் தான் இந்த 40 லட்சம் பேருக்கு தலைவர்னு. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு தேவன் பேசுகிறதை, ஆமென். நிறைய பேருக்கு தலைவனாவதுக்கு ஆசை, ஆனா ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கி தேவனோடு இருக்க ஆசை இல்லை. ஆமா, எலியாவின் சால்வையை பெறுவதற்கு ஆசை, எலியாவை ஃபாலோ பண்றதுக்கு ஆசை இல்லை. ஆமென். சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த அனுபவத்திற்கு வளர்ச்சிக்கு வர என்ன பாச செய்யணும்? ரொம்ப சிம்பிளா சொல்லி 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். மோசே கூடாரத்திலிருந்து ஜனங்கள் எல்லாம் எழும்புவதற்கு முன்னே உள்ள நுழைஞ்சிடுவாருங்க. ஒருவேளை இப்படி சொல்றேன் பாருங்களேன், நிமிந்து பாருங்களேன். மோசேக்கு ஒரு வீடு இருந்தது, அவருக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்கல்ல. கூடாரத்தை விட்டு வெளியில வரும்போதே ஜனங்களா எழுந்துட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? மோசே மோசே ஒரு நிமிஷம் நில்லுங்க மோசே, நேற்று என்ன நடந்து தெரியுமா மோசே? ஏன்னா இவர் தான் பஞ்சாயத்துக்கு என்ன யாரு தலைவர். ஜனங்கள் எல்லாம் எழும்பும் முன்னே தேவனோட பேச உள்ளே போயிடுவாரு. ஐயா, நான் ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன். எப்பெல்லாம் மற்றவர்கள் சத்தம் மற்றவர்களை சந்திப்பதற்கு முன்பாக, இந்த உலகத்தை சந்திப்பதற்கு முன்பாக, உன் வேலை ஸ்தலத்தை சந்திப்பதற்கு முன்பாக அவரை சந்திக்க நீ எழுந்து புறப்பட்டு அவரோட பேச, கையை தட்டி சொல்லு, என் பிரசன்ட் அவருக்கு தான். முதலாவது அவரை தேடுவேன். ஆமென். அப்புறம் பாருங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நுழைய போயிருப்பார். பிரகாரம் இருக்குல்ல, இந்த பிரகாரத்தில் அதிகாலையுமே பலி செலுத்துறதுக்கு ஆளுங்க வந்து நிற்பான். பாவ நிவாரண பலி. சபையில் வர்றதெல்லாம் ஜனங்க பெரும்பாலும் அவங்க பாவம் மன்னிக்கப்படும் பலி செலுத்த நின்று இருப்பான். அந்த பலி செலுத்த வந்த ஒருத்தனை கூட பார்த்துருக்க மாட்டான். இது என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டில் பாவம் செய்கிறவன், குற்றம் செய்கிறவன், கீழ்ப்படியாதவன், அவனெல்லாம் நீ கண்டுக்கூடாது. ஜெப நேரத்துக்கு போகும்போது, ஐயோ என் புள்ள இப்படி குளிக்காத, உன் ஜெபம் உனக்கு பிரசன்ஸாகவே இருக்காது. நான் சொல்கிற சத்தியம் எவ்வளோ ஆழன்னு உங்களுக்கு புரியாது. கூடாரத்தில் எவனும் எழும்புறதுக்கு முன்னே நீ போயிடணும். 2வது பிரகாரத்தில் குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலிகளை வச்சுன்னு அந்த பலி செலுத்த நிற்பா. அவனையும் நீ கண்டுக்க கூடாது. பிரகாரத்தை தாண்டி உள்ள போனா என்ன இருக்குது? பரிசுத்த ஸ்தலம். இங்க யார் நிற்பாங்க தெரியுமா? லேவியர்கள் நின்றுட்டு இருப்பாங்க, பணிவிட செய்யறதுக்கு ரெடியா நின்றுட்டு இருப்பாங்க. அவனையும் நீ கண்டுக்க கூடாது. உனக்கு ஊழியம் செய்யற ஊழியக்காரனை கூட உன் ஜெப நேரத்தில் கண்டுக்க கூடாது. அவன் எவ்வளோ பெரிய உனக்கு தகப்பனா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிளீடரா இருக்கட்டும், அவனெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. ஊழியம் செய்ய நிற்கிறான். நீ எங்க தெரியுமா போனோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கேருபீன்கள் மத்தியில என்னோடு பேசுவதற்கு காத்திருக்கிற அந்த தேவனை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் அந்த லேவியர்களை கண்டுக்க கூடாதுன்னு சொன்னா? அத்தனை பேரும் பங்காளி. யாருக்கு? மோசேக்கு அத்தனை பேரும் பங்காளி. இவனும் லேவி, அவனும் லேவி. இந்த பங்காளி, உடன் பிறந்தவன், அண்ணன் தம்பி, இந்த சென்டிமெண்டெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கினே போனீங்கன்னா அழுவதாங்க வரும். அவனை நினைக்கும் போது ஆண்டவரோட பேசவே வராதுங்க. நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு? தேவனோடு பேசுவதற்கு முன், தேவன் இவரோட பேசுவதற்கு முன் யாரையும் எதையும் சந்திக்க மாட்டார். அதுதான் உங்கள் அனுபவமாக இன்னிலேருந்து மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். யாத்திராகமம் 33:9 வாசி மகளே. யாத்திராகமம் 33:9 வாசி. சீக்கிரம் முடிக்கிறேன், ஒரே ஒரு செகண்ட்ல முடிக்கிறேன். மோசே கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல. 17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன். அல்லேலூயா. மோசேயிடம் கர்த்தர் என்ன பேசினாரோ அதை ஜனங்க கிட்ட வந்து சொல்லுவாரு. ஜனங்கள் என்ன சொன்னார்களோ அதை கர்த்தர் கிட்ட பேசினாரு. உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில் பிள்ளைகள் நிலை என்னவோ அதை கர்த்தர் கிட்ட பேசுங்க. அவர் அதை உங்களுக்கு பதிலா ஆலோசனையா பேசுகிறவரை அவர் சமூகத்தில் காத்துருங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருங்க. முடிச்சிடுறேன் செய்தியை. ஜனங்க என்ன சொன்னாங்களோ கர்த்தர் போய் மோசே கிட்ட சொல்லுவார். மோசே கிட்ட கர்த்தர் கிட்ட மோசே சொல்லுவார். உடனே கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படியாப்பா, உங்களுக்கு தெரியுமா கர்த்தரையே பிளான் எல்லாம் மாற்ற வச்சு இந்த மோசே. உங்க பிள்ளைகளை கொடுத்த பிளானே உங்களால் மாற்ற வைக்க முடியும். உங்க குடும்பத்தை கொடுத்த பிளானே மாற்ற வைக்க முடியும்.
உங்கள் பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, ஆசீர்வாதமா, என்ன ஆசீர்வாதமாக இருக்கணும்? எங்கேருந்து ஒரு ஐயாட்ட ஜெபம் பண்ணாங்களா? பண்ணுவோன்னே சொன்னாராம், கீழக்கரை நம்பர் 17 இத்தனை நம்பர் தெருவுலேருந்து உனக்கு ஒரு மாப்பிள்ளை வருவான், அவனை கட்டிக்கோ, உன் பொண்ணை ராணி மாதிரி பார்த்துப்பான். என்ன பாஸ்டர் நான் இருக்குது சென்னை கீழக்கரை, எங்க பாஸ்டர் இருக்குது, வருவான் போ. நான் அவர் பேசுகிற சத்தத்தை கேட்குறேன். இப்போ இந்த ஊழியக்காரன் கரெக்டாக 2.5 மாதம் கழிச்சு கீழக்கரையிலேருந்து ஒரு சம்பந்தம். சொல்லுங்க, பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, தொழிலுக்காக ஜெபிக்கிறீங்க, தேவநாம மகிமைப்படட்டும். அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்களா? இன்னிலேருந்து கேட்க போறோம். அப்படியே கண்களை மூடி, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, என்னோடு பேச அந்த ஆசாரி கூடத்துக்குள்ள வருது, அன்பான தேவன் என்னோடு பேசுவார், அது போதும் என் வாழ்விலே. ஆஹா.